இந்த மாதிரி ஒரே சைஸ் உள்ள 7 கண்ணாடி வளையல் எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்கான வளையலாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த வளையலை நான் உள்ள நூல் சுற்றிக்க போகிறேன். இது நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி உள்ள நூல் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் சுற்றுறதுக்கு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ரெண்டாக நான் மடித்து வச்சுட்டேன். இப்போ அது இந்த மாதிரி உள்ளே விட்டு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். அங்கங்கே ஃபெவிக்கால் அப்ளை பண்ணி நம்ம சுற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வளையல் ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் வளையல் ஃபுல்லாக சுற்றி எடுத்துட்டேன். அந்த எண்டை நான் ரெண்டாக பிரித்து முடிச்சு போட்டு ஃபெவிக்கால் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா பேங்கிளுமே நம்ம உள்ள நூல் வச்சு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி ஒன்று எடுத்திருக்கேன். அதை நடுவில் இருக்கிறத நம்ம கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த வளையத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வளையத்தையும் நான் இதே மாதிரி உள்ள நூல் வச்சு சுற்றி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி கார்ட்போர்டு ஒன்று எடுத்துக்கலாம். மெல்லிசான கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இது அந்த வளையல் ஷேப்புக்கு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்துக்குமே கட் பண்ணி எடுத்துகிட்டேன். அந்த பிளாஸ்டிக் மூடிக்குமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன். வளையலுக்குமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த கார்ட்போர்டு அந்த வளையலுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த கார்ட்போர்ட் ஷேப்புக்கு நம்ம கிளிட்டர் ஷீட் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கிளிட்டர் ஷீட்டை அந்த கார்ட்போர்ட் மேலே வச்சு ஒட்டிடலாம். இப்போ நான் ஒட்டிட்டேன். இப்போ இந்த வளையலை அந்த கிளிட்டர் ஷீட் மேலே ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஒட்டி எடுத்துட்டேன். இதே மாதிரி எல்லா வளையலுமே நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். அந்த பிளாஸ்டிக் மூடியுமே ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு அழகான நமக்கு ரெடிமேட் ரங்கோலி கிடைக்கும். இதை நம்ம வீட்டு பூஜை அறையில் என்ட்ரன்ஸில் ஃபங்க்ஷன் அப்போல்லாம் வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம எப்படி வேணாலும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.